அடுத்த நாளே நாள் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு அந்த மகளிர் விடுதியை நோக்கி காரை எடுத்துக்கொண்டு செல்கிறாள் மீனாட்சி. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுதா விடுதியில்தான் இருக்கிறாள். தன்னை தேடிக்கொண்டு மீனாட்சி அம்மாள் அங்கு வருவார்கள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. விடுமுறை நாள் என்றாலும் குளித்துவிட்டு சுறுசுறுப்பாக இருக்கும் சுதாவை பார்த்து சந்தோஷம் ஒருபுறம், அவள் சம்மதிக்க வேண்டுமே என்கிற கலக்கம் ஒருபுறம். வாங்க ஆண்டி, என் அறைக்கு வாங்க. உங்களை இங்கே எதிர்பார்க்கல்லியா? அதனால என்ன பேசறதுன்னே தெரியல. எனக்கும்தான்மா என்ன பேசறதுன்னு தெரியல. இப்படி ஆரம்பிக்கிறதுன்னும் புரியல. என்ன ஆண்டி? சும்மா சொல்லுங்க. வீட்டுல எதுவும் விசேஷமா? ரங்கோலி எதுவும் போடணுமா? வீட்டுல விசேஷம் வர்றதும் வராததும் உன் கையில தாமா இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? நீ என் வீட்டுல ரங்கோலி போட வர வேண்டாம். நீயே வண்ண கோலமா என் வீட்டிற்கு வரணும். ஒன்றும் புரியாதவளாகச் சுதா மீனாட்சி அம்மாளின் முகத்தை பார்க்கிறாள். உன் தாய் இருந்திருந்தா என் மகனுக்கு அவங்க கிட்ட பெங்கேட்டு வருவேன். யாரும் இல்லாததால உன்னையே நேரடியா கேட்க வேண்டியிருக்கு. என் பிள்ளை மனோகரை. ஓரளவு புரிந்தது போல் மீனாட்சி அம்மாளின் முகத்தையே கூர்ந்து பார்க்கிறாள். சுதா, என் பிள்ளை மனோகரை மணக்க உனக்குச் சம்மதமான்னு கேட்கிறேன். சுதா அதிர்ச்சியில் தாக்குண்டவள் போல் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாள். சுதா, சுதா, என்னம்மா? நான் ஒன்னும் தப்பா கேட்டுடல்லியே. உனக்குச் சம்மதம்னாத்தான் இந்த கல்யாணம். என்ன சொல்றே? இப்படி திடீர்னு கேட்டதும் எனக்கு ஒன்னும் புரியல ஆண்டி. 2 நாள் அவகாசம் கொடுங்க. நல்லா எடுத்துக்கம்மா. 4 நாள் அவகாசம் எடுத்துக்க. ஆனா முடிவு நல்ல முடிவா இருக்கணும்னு நான் ஆசைப்படறேன். வர்ற வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோவில்ல சந்திப்போம் இல்லையா? அப்ப நீ உன் முடிவைச் சொல்லு. வரட்டுமா? சரி ஆண்டி. போயிட்டு வாங்க. அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அந்த இடத்திலேயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தாள் என்பது சுதாவிற்கே தெரியவில்லை. அடுத்த 4 நாட்களும் நீண்ட யுகமாக கழிகிறது மீனாட்சி அம்மாளுக்கு. 4 நாட்களும் பெருமளவு குழம்பி கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறாள். சுதா கபாலீசுவரர் கோவிலில். சுதா பேசட்டும் என்று மீனாட்சி அம்மாவும், ஆண்டியே பேசட்டுமே என்று சுதாவும் சிறிது நேரம் உட்கார்ந்திருக்கிறார்கள். மீனாட்சி அம்மாவே மூனத்தை கலைக்கிறாள். என்னம்மா சுதா? யோசித்து முடிவு எடுத்தியா? விளையாடிக் கொண்டிருந்த ஆர்த்தியை பார்த்து சுதா, ஆர்த்தி, அம்மா கிட்டே வா என்கிறாள். 1 கோடி பூக்கள் மேலே விழுந்ததைப் போல் புல்லரித்துப் போகிறது மீனாட்சி அம்மாளுக்கு. கோவில் என்றும் பாராமல் சுதாவை அப்படியே அணைத்துக் கொள்கிறாள் மீனாட்சி. மனோகர் சுதாவின் திருமணம். மனோகரது வேண்டுகோளுக்கு இணங்க அவன் பங்களாவிலேயே எளிய முறையில் சிறப்பாக நடந்தேறுகிறது. முக்கியமானவர்கள் திருமணத்திற்கு வருகை தருகிறார்கள். ஆபீஸ் அலுவலகர்கள் அனைவரும் வந்து வாழ்த்துகிறார்கள். சுதாவிற்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா என்று மூக்கில் விரலை வைக்கிறார்கள். மீனாட்சி அம்மாள் மகனின் மணக்கோலத்தை கண் குளிரக் கண்டு பூரிக்கிறாள். தாலி கட்டும் நேரம். உங்களை ஊரறிய உலகறிய எனக்கு தாலி கட்ட வைப்பேன். இது என் அம்மா மீது சத்தியம் டோட்டான் ஆணையிட்டு கூறிய அந்த வார்த்தைகள் சுதாவின் காதுகளில் ஒலிக்க அப்படியே மெய்ச்சிலிர்த்துப் போகிறாள். மன நாள் இரவு. அந்த இரவுக்குரிய ஆவலும் உற்சாகமும் மனோகரிடத்தில் இல்லை. எவ்வித எதிர்பார்ப்பும் ஏக்கமும் சுதாவிடமும் இல்லை. குழந்தைகள் தொந்தரவு கொடுக்காதவாறு முன்னதாகவே பால் கொடுத்து தூங்கச் செய்து விடுகிறாள் மீனாட்சி அம்மாள். சுதாவை அலங்கரித்து கையில் வெள்ளி தம்ளரில் பாலை கொடுத்து மாடிக்கு அனுப்புகிறார்கள். தயங்கி மாடி ஏறுகிறாள் சுதா. மாடி அறைக்குள் மெதுவாக நுழைந்து கண்களை உயர்த்தி அறையை பார்க்கிறாள். சினிமாவில் வருவது போல் அந்த இரட்டை கட்டில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மனோகர் சுதா இருவரின் மனநிலை புரியாத உறவினர்கள் அந்த அறையை தேவலோகமாக அலங்கரித்திருந்தனர். டெம்பிள் லேண்ட். அந்த அறையில் இருந்த ஒரு சோபாவில் உட்கார்ந்திருந்த மனோகர் சுதாவை கண்டதும் எழுந்து வந்து, வா சுதா என்கிறான். அவன் குரலில் மணமகனுக்குரிய உற்சாகம் மருந்துக்கு கூட இல்லை. ஏதோ கடமைக்காக கூப்பிடுவது போலிருக்கிறது அவனது குரல். தயங்கியவாறே உள்ளே வந்தவள் பால் தம்ளரை அங்கிருந்த டீபாயில் வைக்கிறாள். சுதாவை கடந்து சென்று கதவைத் தாளிடுகிறான் மனோகர். சுதா எங்கிருந்தோ அவள் நினைவில் என்றோ நடந்த அந்த மாலை நிகழ்ச்சி எட்டிப் பார்க்கிறது. மனம் உலை நீராய் கொதிக்கிறது. உங்களிடம் ஒன்னு சொல்லலாமா?
தயவு செய்து எவ்வித எதிர்பார்ப்போடவும் என்கிட்ட வராதீங்கே. நான் என்னைக்கோ வாழ்ந்து முடிச்சுட்டேன். என்னைக்கு அந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துச்சோ, என்னைக்கு என்னை நான் இழந்தேனோ அன்றே என் வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப உங்க முன்னால நிற்கிறது ஒரு ஜடம். நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேக்கிறீங்களா? உங்க கிட்ட நான் செய்துக்கிட்ட சபதம். சபதத்துல நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டேன். அறைக்குள்ள என்னை தொட்ட உங்கள ஒரு அரங்கத்துல எல்லோர் முன்னாடியும் தொட்டு தாலி கட்ட வச்சிட்டேன். இது என்னோட பெண்மைக்கு கிடைத்த வெற்றி. என் கற்புக்கு கிடைச்ச வெற்றி. அதே சமயம் உங்களை என்கிட்ட அனுமதிக்க மாட்டேன். நீங்க என்னை தொட்டதுக்காக எப்படி நான் அணுவா துடிச்சேனோ, வேதனைப்பட்டேனோ, அதே போல நீங்க என்னை தொடரதுக்காக அணுவா துடிக்கணும், வேதனைப்படணும். சுதா, பேசி முடிச்சுட்டியா? அம்மாவுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நீ இப்ப பார்க்கிற மனோகர் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே காணாமல் போயிட்டான். நீ கூடிய சீக்கிரமே உணர்வ. அன்னிக்கு நடந்த அந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வெட்கப்படறேன், வேதனைப்பட்டறேன். அதுக்காக உன்கிட்ட இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். மன்னிப்பதும் மன்னிக்க மறுப்பதும் உன் இஷ்டம். ஒன்னு தெரிஞ்சுக்க, நீயாக மனசு மாறி என்னை தேடி வந்து என்னை ஏத்துக்கிற வரையில என் நிழல் கூட உன்மேல படாது. இது சத்தியம். என் அம்மா மீது, ஏன் மறைந்த உன் அம்மா மீதும் சத்தியம். பேசி முடித்த மனோகரை ஆச்சரியமாக பார்க்கிறாள் சுதா. அண்ணா, இப்ப இந்த அறையை விட்டு மட்டும் போயிடாத. அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் இந்த சோபாவில படுத்துக்கறேன். நீ உன்னோட விருப்பம் போல இந்த அறைக்குள்ள எங்க வேணாலும் படுத்துக்க. இப்படி கூறிவிட்டு தலையணையை எடுத்து சோபாவின் மீது வைத்து படுத்துக்கொள்கிறான் மனோகர். சுதாவும் விரிப்பு ஒன்றை எடுத்து படுக்கையின் அந்த பக்கம் தரையில் விரித்து படுகிறாள். அந்த இரவு முதலிரவு என்பதற்கான எவ்வித அறிகுறியும் இல்லாமல் கழிகிறது. பொழுது புலரு முன்பே கீழே இறங்கி வருகிறாள் சுதா. தலைக்கு குளித்துவிட்டு தலையில் ஈரத்துண்டை சுற்றியபடி வரும் தன் மருமகளை மனம் குளிர பார்க்கிறாள் மீனாட்சி அம்மாள். ஆண்டி, என்ன டிபன் பண்ணனும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இருக்கட்டும்மா. முதல்ல காபி கலந்துகிட்டு போய் மனோகருக்கு கொடு. நான் குழந்தைகளை கவனிக்கிறேன். காபி கலந்து எடுத்துக்கொண்டு மாடிக்குப் போகிறாள். காபி வச்சிருக்கேன், அந்த டீபாயில வை. எடுத்துக்கறேன். வைத்துவிட்டு கீழே செல்ல திரும்பிய சுதாவிடம், சுதா, ஒரு நிமிஷம் எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். நீ எங்க அம்மா முன்னால நாம சந்தோஷமா இருப்பது மாதிரி நடிக்கணும். நம்ப சபதங்கள் அம்மாவுக்கு தெரியணுங்கிறது இல்ல. ஏன்னா இப்பதான் அவங்க முகத்துல கொஞ்சம் நிம்மதியை பார்க்கிறேன். அந்த நிம்மதி நம்மால கெடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சரியா? கண்டிப்பா. என்னால அவங்க நிம்மதி கெடாது. சொல்லிவிட்டு இறங்கி வருகிறாள் சுதா. என்ன சுதா, அதுக்குள்ள வந்துட்ட? கொஞ்சம் பேசிக்கிட்டிருந்துட்டு வரலாமே. என்ன அவசரம்? கீழ வேலை இருந்தா நான் பார்த்துக்க மாட்டேனா? பரவாயில்ல ஆண்டி. வெட்கத்துடன் சிரிக்கிறாள் சுதா. பரவாயில்லையே, எனக்கும் நல்லா நடிக்க வருதே. ஒரு வாரம் ஓடிவிடுகிறது. மனோகரை பார்க்க அவனது நெருங்கிய நண்பன் பாஸ்கர் வருகிறான். அன்று மதியம் பாஸ்கருக்கு தன் வீட்டில் விருந்து கொடுக்கலாம் என்று தீர்மானித்து பாஸ்கரை விருந்துக்கு அழைக்கிறான் மனோகர். சுதாவே தன் கைப்பட விருந்து தயாரிக்கிறாள். பாசந்தி, கட்லெட், கோப்தா, புலாவ்கீர், தயிர் வடை, புட்டிங் என்று விதவிதமாக தயாரித்து பரிமாறுகிறாள். சாப்பிட்ட மனோகர் அசந்து விடுகிறான். மனோகர், நீ ரொம்ப கொடுத்து வெச்சவன்பா. இவ்வளவு ருசியாச் சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ லஞ்ச் கொடுத்திருந்தாலும் கூட இவ்வளவு ரசிச்சு திருப்தியா சாப்பிட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் மனோகர். நோ மென்ஷன் என்கிறாள் சுதா. சாப்பிட்டு முடித்ததும் நண்பர்கள் இருவரும் முன் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனோகர், எங்கேப்பா ஹனிமூன் போனாய்? எங்கேயும் போகல்ல. என்ன, எங்கேயும் போகல்லியா? என்னப்பா நீ, அனுபவிக்க தெரியாத ஆளாயிருக்கியே. ஊட்டி, கொடைக்கானல்னு எங்கயாவது ஹனிமூன் போக வேண்டாமா? சும்மா இருப்பா. உனக்கு எப்பவுமே கேலிதான். கேலி இல்லப்பா, சீரியஸாகத்தான் சொல்றேன். உனக்கு வேணும்னா இது 2ஆம் கல்யாணமாயிருக்கலாம். ஆனா உன் மனைவிக்கு இதையும் அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிக்கணும்பா. விவரம் புரியாமல் பேசிக்கொண்டே போகும் பாஸ்கரை பார்த்து
மனப்புழுக்கத்தை மறைத்தவாறு சிரிக்கிறான் மனோகர். பாஸ்கர் விடை பெறுகிறான். 1 மாதம் கழிகிறது. ஊமை நாடகமும் தொடர்கிறது. மீனாட்சி அம்மாளின் வேண்டுகோளுக்கு இணங்க மனோகர் சுதாவை கூட்டிக் கொண்டு கோவில்களுக்குச் சென்று நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறான். கோவிலில் கூட இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. பேசிக்கொள்ள வேண்டும் என்று இருவருக்குமே தோன்றவும் இல்லை. வீட்டின் மொத்த பொறுப்பையும் ஏற்று நடத்துகிறாள் சுதா. திருமணத்தன்றே அலுவலக வேலையை விட்டிருந்தாள். சமையலிலாகட்டும், குழந்தைகளை அன்போடு பேணி கவனிப்பதிலாகட்டும், அல்லது மனோகருக்கு குறிப்பறிந்து உதவுவதிலாகட்டும், எவ்வித குறையும் வைக்காமல் நிறைவேற்றும் சுதாவை பூரிப்புடன் பார்க்கிறாள் மீனாட்சி. குடும்ப விளக்காக ஒளிரும் சுதாவை பார்க்கும் போதெல்லாம் இவளை மருமகளாக அடைய போன முற்பிறவியில்தான் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என நினைக்கிறாள். அம்மா அம்மா என குழந்தைகளும் சுதாவிடம் நன்றாக ஒட்டிக் கொள்கின்றன. மனோகர் தான் உண்டு, தன் அலுவல்கள் உண்டு என பொழுதை கழிக்கிறான். மாலை நேரம். அலுவலகத்திலிருந்து திரும்பிய மனோகர் ஹாலில் சுதாவின் குரல் கேட்டு திரும்பி பார்க்கிறான். ஏ பாராப்பிள், சொல்லு. ஆனந்திற்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே மடியில் ஆர்த்தியை போட்டுக்கொண்டு வாயில் பாட்டிலை வைத்து பால் ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். இவள் வயிற்றில் பிறக்காத குழந்தைகள் இவை என்று யாரிடமாவது சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள் போலிருக்கிறதே. இப்படி நினைத்துக்கொண்டே மாடி ஏறிப் போகிறான் மனோகர். அடுத்த நாள் காலையில் ஆர்த்திக்கு லேசாக உடம்பு கதகதவென்று இருந்தது. நேரம் ஆக காய்ச்சல் அதிகரிக்கிறது. அருகிலேயே இருந்து கவனித்துக் கொள்கிறாள் சுதா. இரவெல்லாம் தூங்காமல் அழுது அவள் சுதாவையும் தூங்கவிடவில்லை. காலையில் கொஞ்சம் காய்ச்சல் குறையவே அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாள் ஆர்த்தி. அவள் அருகில் இரவெல்லாம் கண் விழித்ததால் விடிந்தது கூட தெரியாமல் அசந்து தூங்கும் சுதாவை பார்க்கிறான் மனோகர். தான் பெறாவிட்டாலும் ஒரு தாயினிடத்திலிருந்து கண்விழித்து குழந்தையை கவனிக்கும் இந்த சுதா எங்கே? தான் பெற்ற பிள்ளை காய்ச்சலில் மயங்கி கிடக்க கிளப்பிற்கு போய் கூத்தடித்த தாரிணி எங்கே? மனோகரின் எண்ணத்தில் சுதா நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறாள். வழக்கமாகச் சீக்கிரம் எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்பும் மனோகர் அன்று ரொம்ப நேரமாகியும் படுக்கையில் படுத்தபடி இருப்பதை காண்கிறாள். சுதா, உடம்பு எதுவும் சரியில்லையா? காய்ச்சலாக இருக்குமா? தொட்டுப் பார்க்க போனவள் கையை பின்னுக்கு இழுத்துக் கொள்கிறாள். கீழே இறங்கி வந்து மீனாட்சி அம்மாளிடம், ஆண்டி, இவ்வளவு நேரம் இவர் தூங்கினதே இல்லையே, உடம்பு சரியில்லையான்னு தெரியல, கேட்டு பாரேன். நல்லா தூங்கறார் ஆண்டி. இரு, நான் போய் பார்க்கறேன். போனவள் போன வேகத்தில் திரும்பி வருகிறாள். காய்ச்சல் நெருப்பாகத் தகிக்கிறதே. நீ தொட்டு பார்க்கலையா? டாக்டருக்கு ஓன் பண்ணு. அடுத்த 10வது நிமிடம் டாக்டர் மோகன் தன் காரில் வந்து இறங்குகிறார். மனோகரை சோதித்துவிட்டு காய்ச்சல் இறங்க ஊசி போடுகிறார். காய்ச்சல் கடுமையாயிருக்கு. ஐஸ்வாட்டரைத்த துணியில் நனைத்து நெற்றியில் போடுங்க. காய போடுங்க. என்னம்மா சுதா, இப்படி இருக்க? நல்லா இருக்கே நங்கள். நேரம் கவனித்து மருந்து கொடு. நாளைக்கு காய்ச்சல் இறங்காவிட்டால் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். நாளை மட்டுமல்ல, அதற்கு அடுத்த நாளும் மனோகருக்கு காய்ச்சல் குறையவில்லை. டெஸ்ட்கள் எடுக்கப்படுகின்றன. டைபாய்டு என முடிவு செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் தொடங்குகின்றன. காய்ச்சல் குறைய 1 வாரம் ஆகுமே. ஆண்டவனே, இது என்ன சோதனை? இரவு பகல் கண் அயராமல் பக்கத்திலிருந்து கவனித்துக் கொள்கிறாள் சுதா. இத்தகைய நல்லவளுக்கு ஒரு காலத்தில் கொடுமை இழைத்து மனதை புண்படுத்திவிட்டோமே என்கிற குற்ற உணர்வு அவனுள். படுக்கைக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்திருக்கிறாள் சுதா. இரவு 12 மணிக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்க வேண்டுமே. கண்களைச் சுற்றிக் கொண்டு வரும் தூக்கத்தை கலைத்தபடி அமர்ந்திருக்கிறாள் சுதா. சுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடேன், ஒரே தாகமாயிருக்கு. லாஸ்கிலிருந்த வெந்நீரை ஊற்றிக் கொடுக்கிறாள் சுதா. வேகமாக அதை வாங்கி மடக் என்று குடித்தவன் புரை ஏறி இரும ஆரம்பிக்கிறான். நன்றாக புரை ஏறிவிட்டதால் கண்களில் மாலையாய் கண்ணீர். ஆபத்துக்கு பாவமில்லை என்பது போல் தலையில் தட்டுகிறாள் சுதா. சற்று நிதானமானதும் தலையில் தட்டிய சுதாவின் கையை அப்படியே தன் கையில் எடுத்து, என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சுதா. நீ மன்னிக்காதவரை எனக்கு இந்த காய்ச்சல் குறையாது. உடம்பில பும்வந்தா நெறி கட்டி காய்ச்சல் வர்த்ததில்லையா? அதே மாதிரி எனக்கிருக்கிறது மனப்பொன். அது ஆராதரணமாயிருக்கு.
உத்தமியான உனக்கு நான் பண்ணின கொடுமை, அதோட நினைவு, நாளுக்கு நாள் என்னை சுத்திச் சுத்தி வந்து, என் மனமே புண்ணாகிப் புரையோடி, நெறிகட்டிடுச்சு. அதனால்தான் இந்த காய்ச்சல். அதுல, உன்னோட மன்னிப்புங்கிற மருந்தை போட்டாலொழிய, எனக்கு குணமாகாது. இது நிச்சயம். மூச்சு வாங்க பேசுகிறான் மனோகர். மனம் இளகி விடுகிறது சுதாவிற்கு. அவர் தன் தப்பை முழுக்க உணர்ந்துட்டார். இன்னும் அவரை நான் மன்னிக்காட்டா, கடவுளே என்னை மன்னிக்க மாட்டார். இப்ப நீங்க உங்க தப்பை உணர்ந்துட்டீங்களோ? நான் என்ன? அந்த கடவுளே உங்களை மன்னிச்சுட்டார். சுதா! உணர்ச்சி மேலிட அவளின் கையில் தன் அதரங்களை பதிக்கிறான் மனோகர். முதல் முத்தம். அவளுக்குள் 1000 தாமரைகள் மலர்கின்றன. ஆனந்த கும்மிகள் கொட்டுகின்றன. இன்பத்தின் உச்சியில் நின்ற அவள், இருமல் சத்தம் கேட்டு விழிக்கிறாள். என்ன? இது கனவா? தான் கண்ட கனவை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. ஆழ்மனத்தின் எண்ணங்கள்தான் கனவுகளாக வரும் என்பார்களே. மனம் மாறிய மனோகரை நான் உண்மையாகவே விரும்ப ஆரம்பித்துவிட்டேனா? அவரை நான் ரொம்பவும் தான் தண்டிக்கிறேன். எதற்கும் ஒரு அளவு இருக்கிறது இல்லையா? நீயாக என்னை தொடும் வரையில் என் நிழல் கூட உன்மேல் படாது என்றுதான் முன்பு சொன்ன சொல்லை அணு அளவும் பிசகாமல் காப்பாற்றி வருகிறாரே. நினைக்க நினைக்க மனோகர் அவளுடைய எண்ணத்தில் உயர்ந்து கொண்டே போகிறான். டாக்டரின் மருந்து மாத்திரைகளாலும் சுதாவின் கண் அயராத கவனிப்பாலும் மனோகரது காய்ச்சல் குறையத் தொடங்கி இயல்பு நிலைக்கு வருகிறது. மீனாட்சி அம்மாள். மகன் பூரண குணமானதும் மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பதாக வேண்டிக் கொள்கிறாள். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகத் தன் பேர குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மதுரை சென்று விடுகிறாள். அன்று பௌர்ணமி. மொட்டை மாடியில் அந்த பூர்ண சந்திரனின் அழகில் தன்னை மறந்தபடி நிற்கிறான் மனோகர். பின்னால் மெட்டி ஒலி கேட்கிறது. சுதா மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறாள். மணப்பெண்ணுக்கே உரிய நாணம் அவள் முகத்தைச் சிவக்க வைக்கிறது. யார் முதலில் பேசுவது என்கிற தயக்கம் இருவருக்குமே. என்ன பேசுவது என்கிற குழப்பம் இருவருக்கும். பொங்கி வழிகிற அன்பிற்கு வார்த்தைகளும் கிடைக்கவில்லை. மோனம்தானே அன்பின் மொழி. சுதா, இன்னும் நீ என்னை மன்னிக்கவில்லையா? இவ்வளவு நாள் உங்களை தண்டிச்சதற்காக நீங்கள்தான் என்னை மன்னிக்கணும். இப்படிச் சொன்னவாறே கைப்பிடியில் பதிந்திருந்த அவனது கையின் மீது தன் கையை வைக்கிறாள் சுதா. 1000 இன்ப வசந்தங்கள் அவனுள் மொட்டு விடுகின்றன. அப்படியே அவளது கையை எடுத்து அதில் தன் அதரங்களை பதிக்கிறான் மனோகர். பூக்குவியலாக அவளை அள்ளி அணைக்கிறான். ஒரு இனிய சங்கமம் அரங்கேற ஆரம்பிக்கிறது. அவர்களது காதல் நாடகத்தை பார்க்க வெட்கப்பட்ட அந்த முழுநிலா மேகம் ஒன்றினுள் தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.